தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரற்ற நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணும் மிருதுவாக போயிருக்கும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த அதிகாலை நேரத்தில் உங்களையும் என்னையும் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பது உண்மை. அவருடைய உயிர்த்தெழுதலினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்க தேவன் பெருமை பாராட்டுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் என்கிறதான இந்த பதம் வேதத்திலே 104 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லி பல இடங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 104 தடவை இந்த பதம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலிலே திரித்துவ தேவன் இதிலே விளங்குகிறார். ஆண்டவர் ஆதி முதற்கொண்டு இன்று வரைக்கும் திரித்துவ தேவனாகத்தான் அவர் இருந்து வருகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த 3 செயல்பாடுகளும் கூட ஒரே நபராக அவர் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார். சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்வீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல பிதாவாகிய தேவனை குறித்ததான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதுக்கு பின்னாடி உள்ள வசனம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண பாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இந்த இடத்திலையும் தேவன் என்கிற ஒரு பதத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். பிதாவாகிய தேவன் என்பது அதனுடைய பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மரண பாதைகளின் கட்டை என்ன செய்தார்? அவரை அவிழ்த்து அவரை இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல கிறிஸ்து என்கிற பதத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தேவனிடத்தில் சேர்க்கும்படி என்று சொல்லி ஒரு பதத்தை பார்க்கிறோம். கீழே
வாசிக்கும் பொழுது அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்திலையும் திரியேக தேவனுடைய வார்த்தைகள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழ வைத்ததினாலே இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்மையும் என்ன செய்து உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை இங்கே நம்ம வாசிக்க வேண்டும். இந்த வசனங்களில் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக காரியங்கள் இதிலே அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். இது 3 வார்த்தைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த 3 முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவர்களுடைய வெற்றியை அது காட்டுகிறது. நம்ம வாசித்த இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 1லிருந்து கடைசி முடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு வெற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றிக்குரிய ஒரு வார்த்தைகளாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் உணர முடியும். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதான காரியங்களாக என்ன செய்து வேதத்தில் இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் இன்னொரு வார்த்தையை குறிக்கிறது. அது என்ன என்று சொன்னால் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அது சொல்லப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 19, 20. நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாற்றமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயரத்தக்கதாக அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்த வார்த்தைகளை இங்கே சொல்லப்பட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்புகிறார். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க தமிழத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கும் அவர்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவங்க திறக்கும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தாராம். அப்போ நாம் எல்லாரும் அவர் விசுவாசிப்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. ஆகினாலே இந்த பகுதியிலே வெற்றி என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது வல்லமை, உயிர்த்தெழுதலிலே வல்லமை உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். 3வது வார்த்தை, இந்த உயிர்த்தெழுதலிலே நம்ம பார்க்கிற இன்னொரு வார்த்தை யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம் 26வது. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு
விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர் தெழுதலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஜீவன் இங்கே காணப்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்பின சம்பவம் தான் இந்த பகுதி. இல்ல, லாசருடைய சகோதரிமார்கள் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி அவர்கள் நீர் இங்கே இருந்திருப்பீர் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது 23ஆம் வசனத்துல இயேசு அவரை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அந்த நேரத்துல அவள் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னு சொன்னா, உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர் தெழுந்து இருப்பான் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை அங்கே பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த அந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நான் ஜீவனோடு கூட இந்த இடத்திலே அமர்ந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கின்றவர்கள். அந்த ஜீவன் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு இந்த பண்டிகை கிடையாது. நீங்கள் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டார், அவரை துதிக்க. இந்த உயிர் தெழுதலிலே 3 முக்கியமான நபர்களை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த 3 முக்கியமான நபர்கள் யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல 11லிருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சா மரியாள் என்கிறதான ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க முடியும். மரியாள் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நம்பிக்கை அளவற்ற அதிகமாக அவரிடத்துல அவள் வைத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அவளுடைய நம்பிக்கை என்ன, எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்துவை என்னால பார்க்க முடியும் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கூட என்ன செய்தார் போகிறார். அப்ப இந்த இடத்துல மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்பிக்கையின் வார்த்தைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதே அதிகாரத்துல 24லிருந்து 29 வரைக்குள்ள வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் தோமா என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். தோமா அங்கே ஆண்டவரை விசுவாசியாதவனாக காணப்படுகிறான். மற்ற சீசர்கள் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இந்த தோமாவோ சந்தேகத்தின் பேரிலே ஆண்டவரை நம்பாதபடிக்கு அவன் அவிசுவாசம் உள்ளவனாக அவன் இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவங்களிடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு, தோமாவே என்னுடைய கரங்களில் உள்ள இந்த காயங்களில் இந்த துவாரத்திலே உங்களுடைய விரலை விட்டு பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய விசுவாசம் நீங்கி அவன் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக பார்க்கிறான். அப்ப இந்த இடத்துல தோமா என்கிற மனிதனை சார்ந்து விசுவாசம் என்கிற வார்த்தையையும் அங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் பேதுரு. 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரத்தில் 15லிருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மறுதலித்த இந்த பேதுரு மீண்டும் தன் தொழிலை செய்யும்படியாக அவன் கடலுக்கு செல்கின்றான். இயேசு கிறிஸ்துவோ கடலிலே அந்த கடற்கரைக்கு வந்து சீசர்களுக்கு உண்டான மீன்களை எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி பொறித்து அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த சூழ்நிலையிலே இந்த சீசர்கள் சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனமாகின்றார். இந்த சூழ்நிலையிலே பேதுருவை இயேசு கிறிஸ்து சந்திக்கின்றார். 3 கேள்விகளை அவர் கேட்டு அவனுடைய விசுவாசத்தை அவர் தட்டி எழுப்புகிறதை இந்த இடத்திலே பார்க்க முடியும். என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என் இடத்தை அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி
3 தடவை கேள்விகளை கேட்டு அவனுக்குள் இருந்த அந்த சோர்ந்து போன ஆவியை மீண்டுமாக அவர் தட்டி எழுப்பி அவனுக்குள் கிடந்ததான அந்த மறைந்து கிடந்த அந்த அன்பை மீண்டுமாக அவர் எழுப்பி விடுகிறார். இந்த வார்த்தைகளை நிமித்தம் அவன் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அந்த அன்பு இன்னும் அதிகமான அளவுக்கு அதிகமாகும்படி அங்கே உருவாக்குகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப 3 நபர்கள் இந்த உயிர்த்தெழுதலிலே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மரியாள். இந்த மரியாள் நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையாக மாறுகிறாள். தோமா அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்குரிய ஒரு மனிதனாக அவன் மாறுகிறான். 3வது பேதுரு, இவன் அன்பு செய்கிற ஒரு மனிதனாக மாறுகிறான். உயிர்த்தெழுதலினாலே கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? நமக்கு கிடைக்கிற 3 காரியம்: நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்ற 3 காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் வைப்பது என்பது கடந்த காலத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது இல்லைங்களா? ஆமா, மரியாள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இது கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆனால் நேசித்தல் என்கிற வார்த்தை இல்லையா, அது இந்த நிகழ்காலத்தை குறிக்கிறது. அன்றைக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது நிகழ்காலம். ஆனால் இந்த எதிர்காலத்துக்குரிய காரியம் என்னன்னு சொன்னா நம்பிக்கை. இதுல கொஞ்சம் மாறுது இல்லைங்களா? முதல்ல நான் நம்பிக்கை சொன்னேன், 2வது விசுவாசம் சொன்னேன், 3வது அன்பு சொன்னேன். ஆனால் இந்த வரிசை பிரகாரம் நம்ம பார்க்கணும்னு சொன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற வரிசையை நம்ம பார்க்கின்ற பொழுது இங்கே விசுவாசம் முதல் இடத்துக்கு போகிறது, அன்பு 2வது இடத்துக்கு வருகிறது, 3வது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அந்த நம்பிக்கையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து வருவார். அப்படி வரும் பொழுது நான் அவரோட கூட போவேன். அப்போ அந்த நம்பிக்கையை இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னார். இந்த உயிர்த்தெழுதலிலே 3 நபர்களை பார்க்கிறோம். அந்த 3 நபர்களை சார்ந்த அந்த 3 வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கான வேத வசனங்கள் என்ன என்பதை ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான கிறிஸ்தவங்களினாலே உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். அப்ப அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனமாக இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அநேகம் தெளிவான கிறிஸ்தவங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருப்பவராக காண்பிக்கின்றார். அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனமாக இருக்கிறது. ரோமர் நிறுவனம் 1வது அதிகாரம் ரோமர் 1:4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்ததினாலே வரமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை இங்கே பதிவு செய்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்பதை
இந்த வேத வசனம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது இந்த வசனம் நமக்கு ஒரு ஆதார வசனமாக இருக்கின்றது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி இன்றளவும் சுவிசேஷங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர், இனிமேல் அவருக்கு கோபாக்கிலிருந்து நம்மை தப்பிக்க வல்லவர் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. இப்போ நம்ம அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உலகத்துக்கு வரப்போகிறார் என்பதை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. அப்ப இந்த வசனமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சுட்டி காட்டுகிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அது உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே இன்றளவும் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார், இந்த மரணத்தை அவர் ஜெயித்தார், அழியாமையை அவர் கரைத்துக் கொண்டார் என்று சொல்லி சுவிசேஷங்களின் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனமும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயித்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே இல்லையா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார்? அழியாத இல்லையா மாசற்ற அது வாடாத சுதந்திரத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கையை நாம அடையும்படியாக அவர் நம்மை எரிக்கிறார், மறுபடியும் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, ஒரு சுதந்திரத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார் இல்லையா? நீங்க பயப்படாதீங்க, நான் முந்தினவர் நான் தான், பிந்தினவரும் நான் தான், நானே உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன்? அவர் உயிருள்ள தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வசனங்களா இல்லைன்னு சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டிய அவசியமே இருக்கிறார்.
ஒரு புத்திமானாக பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அவன் எழுதி வைத்து போயிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம வாசித்த இந்த வசனங்கள் அத்தனையுமே இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தா என்கிற ஆணித்தனமாக சாட்சி கொடுக்கிற ஒரு வசனங்களாக அவங்க இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம பார்க்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 39 நான் தான் என்று அறியப்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி உங்களுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் பயந்து நடித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்பதாக தரிசனமாகி அவர் என்ன சொல்றார்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே இந்த மனுஷ சரீரத்துல தான் இருக்கிறேன் என்பதை அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யறாரு? காட்டுறார். அதான் அப்போ இந்த வசனம் என்ன எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மாம்சமும் ஜீவன் உடையவர் என்பதை இந்த இடத்துல காட்டுகிறது இல்லையா? அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது. என்ன பாருங்க, என் கையை தொட்டு பாரு, காய இருக்கிறத பாரு, என் விழாவை பாரு, அங்க காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை அங்கே காட்டுகிறார். இந்த இடத்துல லூக்கா இயேசு கிறிஸ்து எப்படி காட்டுகிறார்? இயேசு கிறிஸ்து மாம்சமும் ஜீவனும் உடையவராக லூக்கா என்ன செய்கிறார்? காட்டுகிறார். அப்புறம் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பவுல் எப்படி சொல்கிறார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து அவன் சொல்கின்ற பொழுது இவர் மகிமையின் சரீரமாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அந்த மறுமையிலே அவர் மகிமையின் சாயலாக இருப்பார். அவரோடு கூட பிரவேசிக்க போகிற நீங்களும் நானும் அந்த மகிமையின் சாயலை அடைவோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை பவுல் மகிமையின் சரீரமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் காட்டுகிறார். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட சரீரமுடையவராக இருக்கிறார் என்பதை ரோமருக்கு நிறுவனம் 6வது அதிகாரம் 9வது வசனம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து நீ மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. இந்த இடத்திலே பவுல் இயேசு கிறிஸ்துவை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சாவாமை உள்ளவரும் அழியாமை உள்ளவருமாகிய தேவன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாவு என்பது கிடையாது, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அழிவு என்பது கிடையாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சாவு இல்லாதவர், அழிவு இல்லாதவர். அவர் எப்பொழுதுமே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், ஆனாதி தேவன். அவருக்கு சாவு பிறப்பு என்பது கிடையாது, இறப்பு என்பது கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு தேவன சத்தியங்களை விலகிக் கொள்வதற்காக அவர் உலகத்துக்கு பிறப்பதற்காக ஒரு ஸ்திரியை தேர்ந்தெடுத்தார். ஏன்னா ஒரு மனிதன் ஸ்திரியின் வழியாக தான் பிறக்க வேண்டும் என்பதற்காக
அந்த காரியத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆகையால் அவர் பிறப்பு என்பதும் இல்லை, சாவு என்பதும் இல்லை. அவர் செத்தாரா? இல்லை. அவர் ஆவி என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். ஆனால் நம்முடைய உயிரே போகும். நம்ம சொல்றோம் சாகும்போது உயிர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் போயிடுச்சு நம்ம சொல்றோமா? இல்ல, அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவருக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு கடவுளுக்கு. ஆகையால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சாவாமை உள்ளவர், அவர் அழியாமை உள்ளவர் என்பதை பவுல் இங்கே நிரூபித்து காட்டுகிறார். இன்னொரு சரீரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த இடத்துல பவுல் கொரிந்தியருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகின்ற பொழுது இவர் ஆவிக்குரிய சரீரம் உள்ளவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். இன்னொரு சரீரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் 20:19வது வசனம். சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே யோவான் தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டது என்பதை ரொம்ப அழகாக சொல்றார். சுவர் வழியாக கடந்து செல்லும் சரீரம் இல்ல, கதவுலாம் பூட்டிருக்கு, அறைக்குள்ள இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து போய் அவங்க அந்த அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அந்த அறைக்குள்ள யார் வந்து இயேசு இருக்கிறார். எப்படி வந்தாரு? கதவு திறந்து வந்தாரா? இல்லை, அவர் சுவரோடு கூட கடந்து வருகிற தேவன். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எதையும் செய்ய முடியும். ஏன்னா அதான் கடவுள். அவர் எந்த இடத்துலையும் எப்படியும் வந்து நிற்க முடியும், தரிசனமாக முடியும். அதுதான் கடவுள். அவர் அதர்சனம் உள்ள தேவன் என்று சொல்லி வேதவசனம் கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். அவர் எந்த இடத்திலும் அவர் இருக்கக்கூடியவர். நம்ம உலகத்தில் சொல்லுவோம், கடவுள் தூணிலும் இருப்பார், துருவிலும் இருப்பார், அவர் எங்க வேணாலும் இருப்பார். அவர் சர்வ வியாபி, அவர் எங்கேயும் வியாபித்து நிற்கக்கூடிய கடவுள். அவர் எவ்வளவு பெரிய சுவராக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய பதிலாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். வேதத்துல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து 5 காரியங்களை இந்த வேதம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? மாம்சமும் ஜீவனுடைய சரீரமாக வேதம் சொல்கிறது. அது மகிமையின் சரீரமாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. சாவாமையும் அழியாமையும் தரித்துக் கொண்டதான ஒரு சரீரமாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சரீரமாக நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அவர் எப்படிப்பட்ட சரீரமாக பார்க்கிறோம்? சுவர் வழியாக கடந்து வரக்கூடியதான ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னும் சில இடங்களில் யோவான வாசிக்கணும்னு சொன்னா அவர் பேசிக்கொண்டே இருப்பார், டக்குனு மாறி போயிடுவார். இல்ல, அவர் உள்ளேயும் வர முடியும், வெளியேயும் போக முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வேத வசனம் மிக அழகாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த நாட்களிலே சில நபர்களை உயிரோடு கூட அவர் எழுப்பினார். ஏன் சொன்னா, அவர் செத்த மனிதர்களையும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய அந்த வல்லமை அவரிடத்தில் இருந்தது. அப்போ அவர் உயிரோடு மற்றவர்கள் எழுப்புவார் என்பதற்கு இந்த வசனங்கள் ஒரு ஆதாரமாக இருக்கிறது.
அப்போ மற்றவர்களை எழுப்புகிற தேவன் தானும் என்ன செய்வார்? எழுப்புவார் என்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அந்த வசனங்களை நம்ம படித்து இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது. பிள்ளையின் கையை பிடித்து கலித்தாபம் என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். 12 வயது சிறுபிள்ளை மரணத்தில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து அறிந்தவராக அங்கே அழுது கொண்டிருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி இவள் சாகவில்லை, இவள் நித்திரையாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த சிறுமியின் கையை அவர் பிடித்து தளித்தாபுமி என்று சொன்னால் எழுந்து சிறுபெண்ணே எழுந்து என்று சொல்லி அர்த்தம். அவருடைய கைகளை பிடித்து உயிரோடு கூட எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பெண்ணை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்னொரு பாருங்க, அவர் எழுப்புனது மாத்திரம் அவர் என்ன செஞ்சாராம்? நடந்தால் சாப்பிட்டாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்த வசனத்தில் உடனே சிறு எழுந்து நடந்தால் 12 வயசா இருந்தால் 43 வருஷம் கட்டிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமில்லை, அவர் நடந்தா சாப்பிட்டார் இல்லையா? இதுக்கு ஆதாரம் அவர் உயிரோடு எழுந்துட்டா அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரம். அவர் நடக்கிறதும் அவர் சாப்பிட்றதும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை இயேசு கிறிஸ்து எழுப்பின இன்னொரு காரியத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 மறுநாளிலே போனார். அநேகர் திரளான ஜனங்களும் அவரோட கூட போனார்கள். ஊரின் வாசலுக்கு அருகாமையில் வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஒரே மகனாயிருந்தான், அவள் கைப்பெண்ணாயிருந்தாள். அநேக ஜனங்கள் பின்னாடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை சுமந்து போனவங்க என்னார்கள்? வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். தாயிடத்திலே ஒப்புக்கொடுத்தார். இங்கே ஒரு வாலிபன், முதல்ல ஒரு சிறுவனை அவர் எழுப்பினார் சொல்லி பார்த்தோம். இங்கே ஒரு வாலிபனை நம்ம என்ன செய்யறோம்? பார்த்தோம். இந்த வாலிபனை அடக்கம் பண்ண போற தெருவில் நின்று அந்த பாடையை சுமந்து போற பாடையை அவர் நிறுத்த சொல்லி அந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு இல்லையா? அந்த மக அந்த அழுது கொண்டிருக்கிற அந்த தாயை பார்த்து நீங்க அழாதே என்று சொல்லி இந்த வாலிபனை பார்த்து எழுந்து அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த மரித்து போய் கிடந்த அந்த வாலிபன் என்ன செய்தான்? எழுந்தான். அவன் ஒரு வாலிபனாக இருந்தான். மரித்த சில மணி நேரத்திலேயே அவன் உயிரோடு எழுந்தான். எழுந்து என்ன செய்தான்? உட்கார்ந்தான். உட்கார்ந்த அவனை கொண்டு போய் தாயிடத்தில் ஆண்டு சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அவன் எழுந்து உட்கார்ந்தது அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு சிறுவன் இறந்த சில நிமிடத்திலே அவர் உயிரோட ஆண்டவர் எழுப்புகிறார். மரித்த சில மணி நேரத்திலே ஒரு வாலிபனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். இன்னொரு வசனத்தை யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனம் 44வது. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தால் அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த இடத்துல மரித்து 4 நாட்களான ஒரு சரீரத்தை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். லாசருவே
வெளியே வா என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அவனை வெளியே கொண்டு வருகிறார். அவன் எழுந்து வருகிறார் இல்லையா? அவருக்கு உயிரோடு எழுப்பதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். மறித்து போன சில மணி நேரத்தில் இல்லையா, மறித்து போன ஒரு சில நிமிஷத்துல, மறித்து போன சில மணி நேரத்துல, மறித்து 4 நாட்கள் ஆனாலும் கூட அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதாவது காலங்களின் தேவன் நம்முடைய தேவன், அவர் காலத்துக்குரியவர். அதனால்தான் அவர் எந்த நாட்களையும் எந்த நேரத்தையும் இந்த மக்களை அவர் என்ன செஞ்சாரு? உயிரோட எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இந்த வசனங்களும் ஒரு ஆதார வசனங்களாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த லாஸ்ட் என்ன செய்ய அவன் கட்ட அவிழ்த்தாங்க. கட்ட அவிழ்க்கப்பட்டால் அவன் பந்தியிலே இருந்தான். பின்னாடி இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பந்தியில இருந்தான் இல்லையா? எங்க வாசிக்கிறான்? 12வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். லாஸ்ட் இந்த செத்து போன இந்த லாஸ்ட் இப்ப எங்க இருக்கிறான்? பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு இல்ல. இப்போ சாட்சி தானே ஆண்டவர் எழுப்புல இருக்கும்போது சாட்சியாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தெழுதல் என்பது இன்னும் 3 காரியங்களை அது சொல்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று பூர்வமானது. அது ஒரு கட்டுக்கதைகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல. சமீபத்தில் ஒரு நபர் தமிழ் இலக்கிய சங்கத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் குறித்து பேசுகின்றார். அவர் சொல்ற வார்த்தை, இந்த மகாபாரதமும் இந்த ராமாயணமும் பொய்யானது. அது ஒரு கட்டுக்கதை, கதை அவ்வளவுதான். அது நிஜமானது அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகிறார். ஆனா இந்த இப்ப நம்ம படித்த அத்தனை காரியங்களும் சரித்திரபூர்வமானது. இன்றளவும் உலகமெங்கும் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை பேச வைத்துள்ளது. நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது வரலாற்று பூர்வமானது. 2வது, இது ஆவிக்குரிய. நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் பெற்று வாழ்வதற்கு இந்த வசனங்கள் அத்தனையுமே உயிருள்ள வார்த்தைகள். உங்களுக்கு உயிருள்ள விசுவாசத்தை கொடுக்கிறதற்கு இந்த வசனங்கள் அத்தனையும் உயிருள்ளது. இதை படிக்கின்ற அத்தனை பேரும் உயிருள்ளவர்களாக வாழ முடியும். 3வது, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அனுபவமாக அது மாறுகிறது. இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் என்பதனாலே இதை ஒரு மனிதன் படிக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்களை அவன் கற்றுக்கொள்கிறான், படிப்பித்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பிடிப்பு இருக்கிறது நிறுவனம் 3வது அதிகாரம் 10வது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். உண்மையாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அனுபவமாக இந்த வசனங்கள் மாறி விடுகிறது. 3 அம்சங்கள் நான் சொல்றேன். சரித்திரபூர்வமானது, ஆவிக்குரியது, தனிப்பட்ட மனிதனின் அனுபவமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உங்களோடும் என்னோடும் கூட அது இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால்தான் இந்த இடத்திலே அமர்ந்து நீங்களும் நானும் ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை
வீணாக போய்விடும் என்று சொல்லிப்பார். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம கேட்ட இந்த செய்தியில, இந்த உயிர்த்தெழுதல் செய்தியில திரியேக கர்த்தர் இந்த வசனங்களிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அதே நேரத்தில் 3 வார்த்தைகளை இந்த உயிர்த்தெழுதலை பார்த்தோம். வெற்றி என்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம், வல்லமை என்கிற வார்த்தையை பார்த்தோம், ஜீவன் என்கிற வார்த்தையை பார்த்தோம். 3 நபர்களை குறித்து பார்த்தோம். மரியாள், தோமா, பேதுரு. இவர்களுடைய வழியாக கிடைக்கிற வார்த்தை என்ன? நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கான சில வசனங்களையும் நாம் தியானம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது இந்த சம்பவங்கள் சரித்திரபூர்வமானது, ஆவிக்குரியது, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அனுபவத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த சத்தியத்தின் நிமித்தம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம வழிநடத்தி வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு அழைக்கத்தக்கதான சிலாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் புறக்கணித்து விடாதபடிக்கு நம்மை அவருக்கு அர்ப்பணித்து சாட்சியாக வாழ இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.